அன்பு தலைவர்களே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். கட்சி பணியும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். அருமை சொந்தங்களே, கடந்த சில நாட்களாக மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் களத்தில். பாரதிய ஜனதா கட்சியில புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக, புதியவர்களை நம்மோடு இணைப்பதற்காக, நம்முடைய குடும்பத்தை இன்னும் ஆழப்படுத்துவதற்காக, நம்முடைய குடும்பத்தை இன்னும் வேகப்படுத்துவதற்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களிடம் நான் அன்பான வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நாம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும். காரணம், நம்முடைய இலக்கு மிகப்பெரிய இலக்கு. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய அன்பு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கிறது. நிறைய மனிதர்கள் நம்மோடு இணைய வேண்டும், அன்பு சொந்தங்கள் நம்மோடு இணைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நமக்கான இலக்கு மிக தெளிவாக வைத்திருக்கின்றோம். ஒரு பூத்துல குறைந்தபட்சம் 200 சொந்தங்கள் நம்மோடு இணைய வேண்டும் என்று. இது பெரிய இலக்காக இருந்தாலும் கூட நிச்சயமாக நம்மால் செய்து காட்டக்கூடிய ஒரு இலக்கு, நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய கட்சி தலைமை நமக்கு அளித்திருக்கக்கூடிய இலக்கு. ஒரு நாளைக்கு நம்முடைய மண்டல் அளவில், ஒன்றிய அளவில் தினமும் 500 சொந்தங்கள் நம்மோடு இணைந்தால் மட்டும்தான் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பூத்துல 200 பேர் நம்மோடு இணைய முடியும். மிக கடுமையாக நீங்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வருகின்ற காலத்திலும் கூட உழைக்க இருக்கின்றீர்கள். உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள், தினமும் கட்சியில இணையக்கூடிய புதியவர்களுக்கு நேரம் கொடுத்து இணையுங்க, மிஸ்டு கால் கொடுக்க வைங்க. தினமும் கூட அவர்களை பதிவேற்றம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் உதவி செய்யுங்க. நீங்க களத்திலிருந்து புதியவர்களை இணையுங்க. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அவருடைய நாளுக்கு அன்னைக்கு மிகச் சிறப்பாக நாம் இன்னொரு பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட அன்றைக்கு முழு நேரமும் கூட நாம் களத்திலிருந்து இதை செய்ய வேண்டும். கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் கூட களத்தில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். அது போன்ற நிறைய நாட்கள் இடையிலே வந்தாலும் கூட நமக்கு ஒரு நாளும் முக்கியமான நாட்கள். எல்லா இடத்திற்கும் சென்று கட்சி பணியோடு மிக முக்கியமாக இந்த நேரத்தில் புதியவர்களை இணைக்கக்கூடியதுதான் முக்கிய கட்சி பணியாக நாம் வைத்திருக்கின்றோம். வேற எந்த கட்சி நிகழ்ச்சியும் கூட நாம் செய்யவில்லை, ரத்து செய்திருக்கின்றோம். அதனால் இந்த நேரத்தில் நம்முடைய அந்த குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அருமை அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள், அந்த குழு எல்லோரும் இணைந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அளவில் அதிக உறுப்பினர்கள் இணைப்பு நம்முடைய தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் அவர்களோடு கைகோர்த்து களத்தில் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களோடு இருக்க முடியவில்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட நிச்சயமாக இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். எங்களது உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோம். அதற்காக அண்ணன் ராஜா அவர்கள் சொன்னதைப் போல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் தொண்டர்களும் 74 உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றிலிருந்து தொடங்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பிறந்த நாளை தொடங்கி மரியாதைக்குரிய மகாத்மா காந்திஜியின் பிறந்த நாள் வரைக்கும் சேவை வாரமாக தினங்களாக கொண்டாட இருக்கிறோம். ஆக அதற்கும் சேவை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. ஆக இத்தனை நல்லவற்றிற்கும் எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த 100 நாள் என்பது இதுவரைக்கும் பாரத தேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த எந்த பிரதமரும் செய்யாத ஒரு சாதனையை பாரத பிரதமர் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு நமது பாரத பிரதமர் அவர்கள் அதை அளித்தார்கள். ஆனால் இதில் ஒன்றே என்னென்னா, மத்திய அரசு பாராபட்சம் காண்பிக்கிறது என்று சொல்லுகின்ற தமிழக அரசு உலக தரம் வாய்ந்த துறைமுகமாக நமது தூத்துக்குடி துறைமுகத்தை உயர்த்தி அதன் மூலம் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தூத்துக்குடி துறைமுகம் ஒரு மிகப்பெரிய பங்காற்றும் என்பதை பாரத பிரதமர் சொல்லி இந்த 5 ட்ரில்லியன் எக்கானமியை நாம் அடையும் பொழுது அதில் தூத்துக்குடி துறைமுகத்தின் பங்கும் இருக்கும், அதில் தமிழகத்தின் பங்கும் இருக்கும் என்று இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்பும் அதில் தமிழக முதலமைச்சரோ அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட தனது ட்விட்டர் பதிவில் பாரத பிரதமருக்கு ஒரு நன்றியை அவர் தெரிவிக்கவில்லை. ஆக மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களை இப்படி இருட்டடிப்பு செய்துவிட்டு மத்திய அரசின் பங்கே தமிழக வளர்ச்சியில் இல்லை என்பதைப் போல ஒரு தோற்றத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருமாவளவன் அவர்கள்
சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார், அவ்வளவுதான். ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் வந்து அதிமுகவை கூப்பிடுவோம், மாநாடு நடத்துவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைச்செருகல் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அது அட்மின் தான், நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு, ஆக இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆக ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம், எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம், நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின், தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு வந்த உடனேயே சிரித்து போய்விட்டார்கள். ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய், அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்துக்கொண்டு மதுவிலக்கை எப்படி பேசப் போகிறீர்கள்? என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள்? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால், நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன். அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம். இது ஒரு புது கவிதை, நான் வரும்போது படித்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் என்ன, அதே மாதிரி இன்னைக்கு மது விலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படித்தேன். இந்த மது விலக்கு மாநாடுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர்ஸ். அதனால் என்ன நடக்குது, ஒரு மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு அப்போ சொல்கிறாங்க. அப்போவே கலைஞர் எங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, இப்போ 6 சீட்டு தான் கையெழுத்து வாங்கினாங்க, எங்கள் கொடி கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்றாங்க. ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீரிய சிறுத்தை அப்போ சீர ஆரம்பித்து, அதுக்கப்புறம் முதல்வரமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போயிருக்கிறது. இதுதான் இதில் ஒரு பெரிய இம்பேக்டும் ஒன்றும் இல்லை, ஏதோ இடையில் ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மதுவிலக்கு மாநாடு எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக, எப்படி வந்து நாங்கள் நெருக்கமாக இல்லை, உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போகிறோம், நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும், அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனால் மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம். எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது. 3.5 வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரலை, இன்றைக்கி திடீர்னு வந்துருச்சு. ஏன்னா 2026 பக்கத்தில் வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் இன்னொன்று சொல்கிறாங்க, தேசிய மது கொள்கை வேணுமா, தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா. ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க, தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா? உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது, மாநில சுயாட்சி எங்கே போகிறது? ஆக சும்மா அந்த பந்தை அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசில் எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை எங்களது கருத்து. நாங்கள் யாருக்குமே வாழ்த்து சொல்ல, இப்போ நான் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்லை, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், இல்லை பெரியார் கொள்கைக்கு நாங்கள் எதிராக இருந்தாலும் தம்பி கருப்பு சட்டை போட்டு நீங்கள் கேட்பதெல்லாம் நாங்கள் காவி கொடியை ஏந்துபவர்கள் வாழ்த்து சொல்வதில் தவறில்லை. அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் காவிகளின் வாழ்த்துக்கள்னு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம், அட்மினும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அதனால் அதாவது அட்மின்ன்றது எனக்கு இவ்வளவு நாள் திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி சொன்னதாக கேள்விப்படல. இது வந்து தாங்கள் ஒரு தவறு செய்து விட்டோம் என்பதை அட்மிட் செய்ய முடியாமல் அட்மின் மீது பழி போடுகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அது பரவலாகி கரோனாவோட மிகப்பெரிய வைரஸாகி எல்லா இடத்துலையும் போய், அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக டெஸ்கில் போய் உட்காந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோன்னு நம்ம நினச்சது போய் குத்திருச்சுப்பா, இனிமேல் நம்ம அதை எடுத்துருவோம், அட்மின் பேரை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நாடகம் தான். அதைத்தான் நான் பார்க்குறேன். பொய்யையே அரசியலாக கொண்டவர்கள் 3 படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை படி கொடுத்தாங்கன்னு தெரியும், எங்கே கொடுத்தாங்கன்னு தெரியும். அதே மாதிரி நீட்டுக்கு முதல் கையெழுத்து போடுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் லட்சம் கையெழுத்து வாங்குவேன்னு பொய் சொன்னவர்களும் அவர்கள் தான்.
அதே மாதிரி இன்றைக்கி மதுவிலக்கு நம்மளாலாம் கொண்டு வர முடியாது, ஆனால் மதுவிலக்கு மாநாட்டில் நம்ம கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்பவர்களும் அவர்கள்தான். ஒரு எதிர்மறை அரசியலை தமிழகத்தில் நிலைநிறுத்தியவர்கள் 1967 எந்த காங்கிரஸுக்கு இறுதி யாத்திரை நடத்தினாங்களோ அந்த காங்கிரஸையும் தோளில் சுமந்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற ஒரு சாதுரியமும் அவர்களிடம் இருக்கிறது என்பதையும் தெரிவித்து, எந்த எமர்ஜென்சிக்கு எதிராக சிறையில் இருந்தார்களோ அந்த எமர்ஜென்சி கொண்டு போவர்களையும் கைகளை இறுக பிடித்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்பதையும் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆக இன்று தேர்தல் என்றாலே தேர்தல் அரசியலை மட்டும் நோக்கி அது வந்து மணி பவர், மசில் பவரை வைத்து எப்படி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள். அதனால் எங்களை பொறுத்த மட்டில் தேசிய கொள்கையோடு கூடிய மாற்று அரசியல் சக்தி தமிழகத்தில் வர வேண்டும் என்பதையும் அவர்கள் இந்த விழா கொண்டாடும் பொழுது நாங்கள் இன்னொரு உறுதிப்பாட்டை எடுக்கிறோம். திராவிட அரசியலை தாண்டி திராவிட மாநில அக்கறையோடு கூடிய தேசிய அரசியல் இன்னும் அதிகமாக வேகம் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். இல்லை, அதைத்தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை, தேசிய சாயலில் தான் இனிமேல் மாற்றி வர வேண்டும். நாங்கள் ஒருவேளை தம்பி விஜய் வேறு மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும், இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானாவில் இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமாக நான் போன வாட்டி பார்த்தேன், அண்ணன் ஸ்டாலின் வந்து ஓணம் வாழ்த்து மலையாளத்தில் சொல்லியிருந்தார். நான் கூட இது வந்து இருமொழி கொள்கைக்குள்ளே வருமா மும்மொழி கொள்கைக்குள்ளே வருமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஆக இன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே மாதிரி அவர் வந்து இது போட்காஸ்ட் ஹிந்தியில் பண்ணார். தயாநிதி மாறன் ஹிந்திக்காரங்க உட்கார்ந்துருக்க இடத்துல ஹிந்தியில் போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், எத்தனை அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழக அமைச்சர்களின் பிள்ளைகள் சமச்சீர் கல்வி என்று சொல்லுகின்ற இருமொழி கொள்கை மட்டும் படிக்கிறீர்கள்? நீங்கள் தனியார் கல்லூரி பள்ளிகளில் படிக்க வைக்கவில்லையா? தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது ஏன் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை? நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் எல்லா பள்ளிகளையும் சிபிஎஸ்இ ஆக்கியிருக்கோம், எல்லா பிள்ளைகளுக்கும் அதே வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆக இன்று ஏழைகளுக்கு ஒரு கல்வி, ஏற்றம் பெற்றவர்களுக்கு ஒரு கல்வி, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு ஏமாற்று வேலை என்பதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். அதில் இருமொழி கொள்கை தம்பி விஜய் வந்து அப்போ நான் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் என்னோடய படம் ஓடும், வேறு எங்கேயும் நான் வந்து என்னோடய படம் மொழி மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, அப்போ உங்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது மாணவர்களுக்கும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு பாரதி சொன்னார். ஆக பாரதி தமிழை குறைத்து மதிப்பிட்டாரா? 18 மொழிகளுக்கு மேலே கற்றுக்கொண்டார். ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள தமிழ் மேன்மை அடையுமே தவிர தமிழ் குறையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆக தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டியை தாண்டுனா யாருக்கும் எந்த அங்கீகாரமும் கிடைக்க வேண்டான்றதுல திராவிட முன்னேற்ற கழகம் குறியாக இருக்கிறாங்கன்றதான் என்ன கருத்து. அப்படிதான் தெரியுது. ஏன் போவார்னு என்ன, அவர் தான் சாயலை சாயமாக பூசிக்கொண்டார் இப்போவே. அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்லைன்னா வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்போவே எப்படி எடுபடும்? 2 பேரும் விடுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் விடுவாங்களா நான் கேட்குறேன். சினிமாயே திரைப்படத்தையே திரையிட விட மாட்டேறாங்க, ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் தேசியத்துக்கு கூட வந்தாலாவது ஓகே நம்மளாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோன்னு இருக்கோம். திராவிட சாயத்தை பூசிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான். இல்லை, நாங்கள் எங்கள் கட்சி தலைமையில் கூட்டணி அமைப்போம், எங்களை மத்திய தலைமை தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யும். 2026க்கு இன்னும் அதிக நாட்கள் இருக்கிறது. இன்னும் இது மாதிரி அண்ணன் திரும்ப இன்னொரு பல்ட்டி அடிக்க போகிறாரு, தம்பி விஜய் என்ன நிறத்தை மாற்ற போகிறாரு, இதெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்குது. நிறைய விஷயங்கள், காலையில் ஒரு மாதிரி இருக்காங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க, இரவு ஒரு மாதிரி இருக்காங்க. டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இல்லை, தனியாகவே தான் சொல்கிறாங்க அரசியல் கட்சி தலை. அதனால் எல்லாரும் எப்படி மாறுறாங்க, நிறம் மாறுகிறார்கள், உறவுகள் மாறுகிறது, இன்னும் நிறைய கூத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம். 2026 வரைக்கும் நிறைய ட்ராமாக்களை பார்ப்போம். அப்போ நாங்கள் அமைதியாக இப்போ நாங்கள் 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு இருக்கோம்.